ஹலோ, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஃப்ளைட்டுக்குள்ளாடி ஏறினதுக்கப்புறமா என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளுக்கு கொடுப்பாங்கன்னு வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நான் இந்த ஃப்ளைட்டில் வந்துட்டு ஒரு சாண்ட்விச்சும் டீயுமே அவங்க கொடுத்துருந்தாங்க. ஆனால் இண்டிகோ, ஏர் இண்டியா அந்த மாதிரி உள்ள ஃப்ளைட்டில் எல்லாமே கிடைக்காது. இது வந்துட்டு நான் துபாய் டு பெஹ்ரைன் போன டைமில் ஏறினது இதுதான் ஃப்ளைட்டு. அந்த ஃப்ளைட்டில் வந்துட்டு இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க. இது வந்து ஃப்ரீயாகவே கிடச்சிச்சு. எல்லாம் நம்ம இண்டிகோ, ஏர் இண்டியா அதில் எல்லாம் நமக்கு கொடுப்பாங்க. நம்ம அதுக்கு செப்பரேட் பே பண்ணியிருக்கணும், அப்போ தான் கொடுப்பாங்க. இதில் வந்துட்டு ஃப்ரீ தான். இது வந்துட்டு எல்லாருக்குமே கொடுத்துருந்தாங்க. நமக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். பெல்ட் எப்படி போடுறது, சீட் பெல்ட்டு, அதுக்கப்புறம் எப்படி இருக்கணும், எந்த மாதிரியான சிச்சுவேஷன் வந்தால் எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணணும்னு எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. இதை நீங்கள் அப்படியே பாருங்கள். உங்களுக்கு அதை பற்றி என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தென்னாலே புரியும். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறவங்களாக இருந்தால் வந்துட்டு ஃப்ளைட்டுக்குள்ளாடி ஏறினதுக்கப்புறமா பயமாக எல்லாம் இருக்கும். அப்படி எந்த பயப்பட வேண்டிய தேவையுமே இல்லை. நம்ம நார்மலாகவே ட்ரெயின் ட்ராவல் மாதிரி தான் இருக்கும். எதுவுமே கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு மேகமூட்டத்தில் மட்டும் லைட்டாக கொஞ்சம் பட்டுச்சுன்னா மட்டும் லைட்டாக ஷேக் ஆகுற மாதிரி இருக்கும். ஆனால் அதில் பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் நம்ம இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் இதுலேயே ரொம்பவே சேஃபான ஒரு இது வந்துட்டு ஏரோப்ளைன் தான். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே அவங்களே இங்கிலீஷில் வந்துட்டு சொல்லுவாங்க. சிலவங்க வந்துட்டு அப்படி எல்லோரும் வேறு லாங்குவேஜில் இருக்கவங்க எல்லோரும் இருப்பாங்க. அவங்க ஆக்ஷன் பண்ணுற மாதிரி அவங்க வந்துட்டு சொல்லி காமிப்பாங்க. உங்களை ஃப்ளைட் ட்ராவல் பற்றி இல்லைனா துபாயில் உள்ளது பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சிவில் இன்ஜினியரிங் ஜாப் பற்றி அந்த மாதிரி ஏதாச்சும் வீடியோஸ் தேவைப்பட்டதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். எல்லா ஃப்ளைட்லேயுமே இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு டிவி மாதிரி ஃப்ரண்டில் இருக்காது, சீட்டோட முன்னாடி. இங்கே ஏர் இண்டியாவில் மோஸ்ட்டாகவே இருக்காது, இண்டிகோவில் எல்லாத்துலேயுமே மோஸ்ட்டாகவே இருக்கும். இதில் வந்துட்டு நம்மளுக்கு ஏறினதுக்கப்புறமா மூவிஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் பார்க்கலாம். சில இதில் வந்துட்டு ஹெட்செட் இருக்காது, சில இதில் வந்துட்டு ஹெட்செட்டுமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்துட்டு நம்ம நார்மலாக எக்கனாமிக் கிளாஸில் போகிறதுனால வந்துட்டு அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்காது. ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணும்போது தான் கொஞ்சம் பயமாக இருக்கும். அதுக்கப்புறம் அது தன்னாலே பழகிக்கும். ஏன்னா அது நார்மலாக எல்லாருக்குமே இருக்கிறது தான். நம்ம ஏறினதுக்கப்புறமா வந்துட்டு ஃப்ளைட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக வந்துட்டு ஃபோன் வந்துட்டு ஃப்ளைட் மோடில் போட்டிருக்கணும். அதை அவங்களே சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த சீட் பெல்ட்டு போட வரலனாலும் அங்கே உள்ளவங்களே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஹோஸ்டஸ்ஸு. இல்லைனா நீங்கள் அவங்கள கூப்பிட்டாலுமே வந்து உங்களுக்கு போட்டு விடுவாங்க. நான் வந்துட்டு இப்போ ட்ராவல் பண்ணியிருக்கிறது கல்ஃப் ஏர்னு உள்ள ஒரு இதுதான் ஃப்ளைட் தான். நான் அங்கேருந்து இறங்கிட்டேன். இது வந்துட்டு நெக்ஸ்ட்டு போகிற ட்ரெயின் எல்லாமே இதில் வந்துட்டு ஷோ ஆகும் இந்த மாதிரி.